பொங்குதுன்னு சொல்லி ஆகவே இந்த விளக்கம் எல்லாரும் விளக்கிட்டு பாடுவோம். திரும்பமா பாடுவோம். என்னுள்ள பால் பொங்கி வழியுமே எசனை ரட்சித்தான நாடி பாடுவேன். எவரும் அறியாரே என் உள்ள பொங்குதே என் உள்ள பொங்கி 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 வழியுமே. நல்லது, அவர் மகந்து கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். எத்தனை பேருக்கு கதை கேட்க விருப்பம்? சரி. ஒரு வீட்டுல ஒரு சின்ன பிள்ளையா இருந்தா. அந்த சின்ன பிள்ளைக்கு பேர் கீதா. ஒரு நாள் இந்த சின்ன பிள்ளைய மாமா வந்து அவங்க வீட்டுக்கு வந்து இந்த கீதாவுக்கு நிறைய பரிசு கொண்டு வந்த சந்தோஷமா இருந்தா இந்த கீதா. அப்ப இந்த மாமாவுக்கு கீதா கேட்டாங்க, மாமா மாமா நீங்க எனக்கு ஒரு கதை ஒண்ணு சொல்லுங்க. அப்ப இந்த மாமா சொன்ன, இன்னைக்கு நான் உங்களுக்கு பாட்டி வடை சுட்ட கதை சொல்ல போறது இல்ல, ராஜா கதை சொல்ல போறது இல்ல, இன்னைக்கு நான் ஒரு இடத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல போறேன்னு சொன்னேன். அந்த இடம் என்னன்னு சொன்னா பரலோகம். அப்ப கீதா கேட்டா, பரலோகமா அது எப்படி இருக்கும் கேட்ட. அப்ப மாமா சொன்னார், பரலோகம்னு சொன்னா அது கடவுள் வாசம் பண்ணுகிற இடம். அங்கே ஒரு பெரிய சிங்காசனம் இருக்கு. அந்த சிங்காசனத்தை சுத்தி நிறைய தூதர்கள் இருந்து அவருக்கு பாட்டு பாடிக்கொண்டு துதிச்சுக்கொண்டு கடவுளை துதிச்சு கொண்டே இருப்பார்கள் சொன்னேன். அந்த பரலோகத்தின் வீதியெல்லாம் பொன்னாலான வீதிகள். அந்த பரலோகத்தின் சுவர்கள் எல்லாம் நிறைய பளிங்க கற்கள், நிறைய விலை மதிப்புள்ள கற்களினால் பதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னேன். அப்ப இந்த கீதா இப்படி சொல்ல வாய ஆண்டு திறந்து கொண்டு பார்த்து கொண்டே இருந்தா. இப்படி எல்லாம் இருக்குமா ஒரு இடம் என்று சொல்லு. அன்னை நாள் முடிஞ்சது, மாமாவும் அவருடைய வீட்டுக்கு போயிட்டார். இப்ப இந்த கீதாவுக்கு இருப்பு கொள்ளவே முடியல, வீட்டுல இருக்கவே முடியல. ஏன்? இந்த பரலோகம் எப்படிப்பட்டது, இந்த பரலோகத்தை நான் பார்க்க வேணுமே என்று சொல்லி கொண்டு இருந்தா. அப்ப இப்ப நாங்க பார்ப்போம், இந்த கீதா பரலோகத்தை பார்த்தாவா, பரலோகத்துக்கு எப்படி போனா என்றதை நாங்க பார்க்க போகிறோம். அவை மிக கவனமா, சின்ன பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மிக கவனமா அவதானமா பாருங்க. இப்ப கீதா பரலோகத்துக்கு எப்படி போனான்னு நம்ம பார்ப்போம். மாமா வந்து சொன்னார் பரலோகத்துக்கு போற எப்படித்தான் பரலோகத்துக்கு போக முடியும்? எனக்குன்னா ஒட்டுமே தெரியல. உங்களுக்கு யாராவது தெரியுமா பரலோகத்துக்கு போக முடியுமாட்டு? தெரியாதா? நீங்களும் சொல்லி தர மாட்டேங்கிறீங்க. எனக்கும் தெரியல. யார்கிட்ட தான் போய் கேட்கிறது? பாப்போம், தெரியாது போகலாம்னு நினைக்கிறேன். மாமா மாமா பரலோகத்துக்கு போக முடியுமா? இல்ல இல்ல, இந்த ட்ரெயின் வந்து கிராச்சி வரைக்கும் தான் போகுது. ஐயோ, ட்ரெயின்லயும் பரலோகம் போயியா? கிளிநொச்சிக்கு தான் போகலுமா? அங்கேயும் போகலாதா? இப்ப நான் எப்படித்தான் பரலோகம் போக முடியும்? என்ன செய்யறது? யோசிப்போம். இதுல என்னடா அப்பா ட்ரெயின்ல பார்த்தா சொல்றாங்க கிளிநொச்சி தான் போயிடும். இந்த பரலோகம் கண்ட இடத்துக்கு நான் எப்படி போறது? இந்த மாமா வர நிறைய ஏதோ பொண்ணாயிருக்கும் மதாயிருக்கும் இதாயிருக்கும் நிறைய சொல்லிட்டார். பஸ்லயும் போயலாம் திட்டுறாங்க, ட்ரெயின்லயும் போயலாம் திட்டுறாங்க. அந்த பரலோகம் கண்ட இடம் போயலாது. போய்தான் அவன் பாப்போம். ஐயோ,
பரலோகம் போறான்னா நான் நினைச்ச ரொக்கட்லயாவது ரெண்டு போலாமட்டு பார்த்தா அதுலயும் போயலாதுட்டாங்க. ட்ரெயின்ல கிளிநொச்சி, பஸ்ல ஜாழ்ப்பாணம். இந்த பரலோகத்தை இடம் இங்கதான் இருக்கப்பா. ஐயோ இந்த மாமா என்னத்தான் சொன்னாரோ, என்ன செய்வோம்? சரி, கீதா போனாங்க பரலோகத்துக்கு? இல்ல, பஸ்லயும் போகலாது, ட்ரெயின்லயும் போகலாது, ராக்கெட்ல போக முடியல இருக்கா? இல்ல, போக முடியல. அப்ப நாங்க எப்படி நம்ம பரலோகத்துக்கு போகலாம்? அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. அதுக்கு ஒரே ஒரு வழி. அந்த வழி என்ன? இயேசுவின் ரத்தம். இயேசு கிறிஸ்து நாங்க பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு தெரிஞ்சபடியால் தான் கடவுளாகிய அவர் எங்களுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார். என்ன செய்தார்? எங்களுக்காக, எங்களோட பாவங்களுக்காக அவர் சிலுவையில மரித்தார். அது கூட எங்களுக்கு என்ன கிடைச்சது? இயேசு சுவாமியை, இயேசப்பா என்னை ஏற்றுக்கொள்ளும், உங்களோட பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும், நானும் ஒரு கடவுளாக ஏற்றுக்கொள்ளும் சொல்லும் பொழுது இயேசுவோட பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி எல்லாவற்றையும் மன்னிக்கிறவரா இருக்கிறார். ஆகவே பரலோகத்துக்கு போறதுக்கு என்ன வழி? ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஒன் வே. என்ன வழி? இயேசுவின் ரத்தம். இயேசுவை நாங்கள் நம்ப வேண்டும். ஆகவே அன்பான பிள்ளைகளே, தம்பி தங்கைகளே, நாங்கள் இயேசு சுவாமியை நம்புவோம். இயேசப்பாவத்தில் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவோம். நாங்கள் பரலோகத்தை நாங்கள் நோக்கி போகக்கூடும். இப்ப இந்த நிகழ்வில் இந்த அக்கா மாணவன் சேர்ந்து உங்களோட கூட ஒரு பாடலை பாட போறேன். எத்தனை பேருக்கு தெரியும் சிங்கப்புக்கு ரயிலோரி? சரி, நாங்க அந்த பாடலை நாங்க பாட போகிறோம். தெரிந்தவர்கள் எழும்புங்கோ, எங்களோட சேர்ந்து நீங்க பாடலாம். தெரியாதவர்கள் எழும்புங்கோ, அந்த ஆக்ஷன் தான் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும்.